செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. வணக்கம். திருவள்ளூர் போக்குவரத்து பணிமனையில் தமிழக வெற்றிக் கழக கொடியேற்றி வைத்ததுடன் அலுவலகங்களில் முதல்வர் படத்தையும் பூந்தமல்லி எம்எல்ஏ ஆர் பிரகாசம் என்கிற குட்டி மாட்டினார். நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி கைப்பற்றி தமிழக முதல்வராக ஜோசப் விஜய் பதவியேற்றார். அதேபோல் திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் போட்டியிட்டு ஆர் பிரகாசம் என்கிற குட்டி வெற்றி பெற்றார். இந்நிலையில் திருவள்ளூரில் உள்ள போக்குவரத்து பணிமனை சார்பாக கவி சக்கரவர்த்தி என்பவர் ஏற்பாட்டில் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளரும் பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினருமான ஆர் பிரகாசம் என்கிற குட்டி தமிழக வெற்றிக் கழக கொடியை ஏற்றி வைத்தார். தொடர்ந்து முதல்வராக ஜோசப் விஜய் பொறுப்பேற்றதை கொண்டாடும் வகையில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், பணிமனை ஊழியர்கள் ஆகியோர் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினர். அதனைத் தொடர்ந்து போக்குவரத்து பணிமனையில் உள்ள அலுவலகங்களில் தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட முதல்வர் ஜோசப் விஜயின் புகைப்படத்தை மாட்டியும் மகிழ்ந்தனர். அதனைத் தொடர்ந்து போக்குவரத்து பணிமனையில் பணிபுரியும் தொழிலாளர்களிடம் சென்ற கோரிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார். கோரிக்கைகளை தெரிவித்தால் முதலமைச்சரின் பார்வைக்கு கொண்டு சென்று நடவடிக்கை எடுக்க பாடுபடுவேன் எனவும் உறுதியளித்தார். இதில் தமிழக வெற்றிக் கழக மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் ஆர் சசிகுமார், எஸ் கலை, வி ராமன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்ட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கருணை நீதி நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கரெக்ட் அதான் கரெக்ட் சண்டரா சார் கண்டிப்பா பண்ணிடுறாங்க. தளபதி அடிச்சு உடனே